75 ஆண்டு கால ஆட்சிக்கு சளைக்காமல் கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கும் இயக்கம் அமமுகன்னு பெருமிதமாக சொல்லியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அமமுகவினர் கவலைப்பட வேண்டாம். எந்த கூட்டணியாக இருந்தாலும் அமமுக கௌரவமாக எண்ணிக்கையில தொகுதிகளை பெறும்னு சொல்லியிருக்காரு. தேர்தல்ல அரசியல் எதிரி துரோகி பெரிதல்ல, வெற்றி ஒன்றை குறிக்கோள் என்றும் உறுதியாகவே தெரிவிச்சிருக்காரு. வரக்கூடிய தேர்தல்ல நம் கை காட்டுபவர்கள்தான் தமிழ்நாட்டின் முதல்வராக வர முடியும். அமமுக உறுதியாக சட்டமன்றத்திற்கு ஆளுங்கட்சியாக செல்ல இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி ஆட்சியில் இடம்பெற உள்ளவர்கள் மேடையில் மட்டுமல்ல கீழையும் அமர்ந்திருக்கிறார்கள். 4 முறை போட்டி தான். ஒன்று திமுக, அதிமுக, அதுக்கப்புறம் பாஜக கூட்டணி இருக்கு, நாம் தமிழர். 4 முறை கூட்டணி தான் இருக்கு. நீங்க திமுகவோட போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அது மாதிரி பாஜகவோட போக மாட்டேன்றீங்க, நாம் தமிழர் போக மாட்டேங்க. இப்ப இருக்கிறது தாவேக ஒண்ணுதான். நான் தான் சொல்றேன், எங்களுக்கு எதிரி என்று இந்த நேரத்தில் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, துரோகி என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நண்பர் என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம். அதைத்தான் நாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டேன். அதனால நாங்க இன்னும் முடிவெடுக்கலைங்கிறது உண்மை. இன்னொன்னு, நாங்க எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டேன். உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் அமையும். அதுவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது. ஏன்னா இந்த சூழ்நிலை அப்படி இருக்கு. நான் அதீத நம்பிக்கையில சொல்லல. அதுல உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும். புதிய பென்ஷன் திட்டம் இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படும்.